அதுக்கு பிற்பாடு தான் என்னை வந்து போலீஸ் வருது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இப்படி திட்டக்குடி பக்கம் ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தார், அவர் எங்களுக்கு தொடர்பாளர் தான், அவர் என் போஸ்ட் ஆட்டத்துக்கு வந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த அடிப்படையில் என்னை வந்து கைது பண்ணுறாங்க சிறையில். ஆமாம், அது அங்கே வந்து 20 அறைன்னு சொல்கிறது, அது புலிக்குண்டு. பார்த்தோன்னா ஜெயிலுக்குள்ளே ஜெயில் அது அப்படிப்பட்ட ஒரு இடம். காம்பவுண்டு அது உள்ள ஜெயிலுக்குள்ளேயே அது அதுக்குள்ளே அது ஒரு இடம். அங்கே அந்த இதுக்குள்ளேயே தான் சாப்பிட்டுக்கணும். ஏதாவது கழிவறை போனோம்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவாங்க, போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டே வருவாங்க சங்கிலி போட்டு. செப்டம்பர் 1 பார்த்தா தமிழரசோட இறப்பு செய்தி வருது. எப்படி உங்களுக்கு அந்த செய்தி? நீங்கள் சிறையில் தான் இருக்கோம். தெரியுது, சிறையில் வந்து ஒரு காலையில் நடந்திருக்க மாட்டேன் சம்பவம். அப்போ எங்களுக்கு ஒரு 10-11 மணி 12-1 மணி மதிய சாப்பாட்டு நேரம்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் வந்து சிறை காவலர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பெரிய பொன்பரப்பில் ஒரு பெரிய இது நடந்து அங்கே உங்கள் தோழர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. பொன்பரப்பி சம்பவம் நடந்த உடனே ஒரு மாதிரி வெக்ஸில் இருந்தோம். இப்படி போய் பலியாயிட்டாங்க. ஏன்னா அரியலூரில் கெட்ட பேர் வந்துருச்சு இல்லைங்களா. இது மாதிரி ஒரு தப்பு திரும்ப மக்களோட இறக்குற மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. மக்கள் கொல்லக்கூடாது, மக்கள் எந்த வகையிலையும் உயிரிழப்பு வந்துடக்கூடாது, அதெல்லாம் பெரிய வலுவானது. நீங்கள் ஒரு இது அடிச்சுன்னா அதை வீசினதாகவும் சுட்டதாகவும் வந்துட்டு புத்தகத்தை பதிவு செய்திருக்கிறாரு தோழர். அது அவங்க நேரடியாக வீசலை, அவங்க அடிச்சு தான் வண்டியில் ஏற்றிருக்காங்க, மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அங்கே மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க, அங்கே தான் அவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்தி எங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்னென்னா காவல்துறை தான் திட்டமிட்டு ஒரு ரகசியமாக இருந்து மக்கள்கிற போர்வையில் மக்களை தூண்டிவிட்டு தோழர்களை அடித்து கொண்டாங்க. வந்த இளைஞர்கள் என் உட்பட வேலை வேணான்னுட்டு வந்த இளைஞர்கள் நம்ம போய் மக்களை சாகிற மாதிரி ஆக்கி விட்டோமே, எந்த மக்களுக்கு நம்ம 15-20 வருஷம் உழைச்சோமோ அது எல்லாம் வீணாயிடுச்சு, இந்த மக்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதார். அப்புறம் சரி, நம்ம அதில் என்ன முழக்கம் வச்சப்படுதுன்னா காவிரி நீர் பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படிங்கிறதும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு, 2 வகையான போஸ்டர் தான், அதுலேயும் இதே கோரிக்கை தான். அப்போ இந்த 2 வகையான கோரிக்கை தான். பட் இருந்தாலும் இந்த உயிரிழப்பு வருது இல்லை, அது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்ல ஆயிடுச்சு. தமிழரசன் அதில் ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, இதை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம அப்படிங்கும்போது அப்புறம் அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறார். இப்போ இந்த வழக்கில் தமிழ்நாடு முழுக்க துருவி பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அந்த பகுதியில் நிறைய பேரை தேடுறாங்க. கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே விசாரணைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எல்லா கட்சி தரப்புலேருந்தும் பிடிக்கிறாங்க. அதில் ஆதரவுன்னு பேசினவங்க எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்போ தென் தமிழன் கருணாகரன் அவங்கெல்லாம் மாட்டுறாங்க அங்கே. அப்புறம் அதே சம்பந்தம் இல்லாத ஆதரவாளர் தான் மாற்றுறாங்க. தென் தமிழனும் கருணாகரன் அவங்க தான் முதல்ல அமைப்பு ரீதியாக மாற்றுறவங்க. அமைப்பு இல்லாத ஆதரவாளராக இருந்தவங்க 2-3 பேர் மாற்றுறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் என்னை வந்து போலீஸ் வருது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இப்படி திட்டக்குடி பக்கம் ஒரு சத்துணவு அமைப்பாளராக இருந்தார், அவர் எங்களுக்கு தொடர்பாளர் தான், அவர் என் போஸ்ட் ஆட்டத்துக்கு வந்தவர் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த அடிப்படையில் என்னை வந்து கைது பண்ணுறாங்க. 87 ஏப்ரல் மாதம் என்னை 22ஆம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. நானும் இன்னும் ஆதரவாளராக தானே இருந்தேன். இந்த சம்பவத்தில் நம்ம வந்து வெடிகுண்டு வைக்கிற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அவங்க பிடிச்சிட்டு போய் சொல்கிறாங்கிறாங்க. கொடுமைனா போலீஸ் கஸ்டடியில் மிகப்பெரிய கொடுமைகள், அதாவது அடிச்சுன்னா லாடம் கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை இப்படி காலை அப்படி வச்சு இதில் ஒரு கழி போட்டுருவாங்க, செராவை புழக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அதுங்களா இப்படி இப்படி அது மாதிரி அடிக்கிறது, விண்ணுங்க அந்த மாதிரி அடி கட்டி தொங்க விடுறது, அடிச்சு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி விளையாடுறது, இவ்வளவு கொடுமைகள் நடக்குது உங்களுக்கு. எனக்கு தான் அந்த நேரத்தில் நான் திருமணமாகி என் பையன் வந்து வயிற்றுல இருக்கான். அப்போதான் நான் அரெஸ்ட் ஆகிருக்கேன். அப்போ நான் 5 மாதத்து சாப்பாடு. எந்த காவல் நிலையத்தில் வச்சு இது அடிக்கிறாங்க? என்னை வந்து ஜெயங்கொண்டம் யார் அதுக்கு பொறுப்பு? அப்போ வந்து பழனிசாமின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் இந்த வேலையெல்லாம் அடித்ததெல்லாம் பழனிசாமி தான். அந்த பழனிசாமி பின்னாடி சந்திச்சேன்னு வச்சிங்களேன். சந்தித்தேன். அவர் என்கிட்ட நான் அன்றைக்கி என் கடமையப்பா, நான் ஏதோ
அப்படின்னு தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த பழனிசாமி தான் அடின்னா அடி. அதுக்கு பிற்பாடு பல பேர் அடி பின்ன எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்தவங்கலாம் அடிச்சு வந்தவங்கலாம் ஒவ்வொரு காவல்துறையோ என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறது வந்து அடிக்கிறது. அவன் ஸ்டைலில் வந்து அடிப்பாங்க. வந்து மிகப்பெரிய கொடுமை 3 நாள் வந்து அடிச்சு தொடர்ந்து அடிக்கிறாங்க. அவங்க கேட்டது என்ன கேட்கறாங்க, அவங்க என்னன்னா, நீ வந்து என்னென்ன பார்த்து அடுத்து வந்து யார் யார் இதில் சம்பவத்தில் கலந்துக்கிட்டா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏறக்குறைய அதில் தெரிஞ்சிடுச்சு யார் யார் என்னன்னு. நம்ம என்னென்ன அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன். ஆமாங்க நான் போனது உண்மை. நான் வந்து போஸ்ட் ஓட்டர் தான் போனேன். நான் வந்து வெடிகுண்டு வைக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்னு. பட் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சார் அந்த விஷயத்தில் வந்து சார் ரைட் இதை நீ ரைட் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு பிற்பாடு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் நீ வந்து அப்ரூவராக மாறு, இப்படி ஒருத்தருமே அப்ரூவராக மாறுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. அப்போ நான் வந்து உங்களை அப்ரூவராக மாற்றணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உள்ளே போன அப்போ உங்களுக்கு சட்டத்தை பற்றி சரியாக தெரியல. இவ்வளவு மயூர் விளக்கிற வாதம்லாம் பண்ணுறது தெரியுது. ஆனால் சட்டத்தை பற்றி இதெல்லாம் சரியா தெரியல. அப்ரூவர்னா என்னன்னு தெரியல சரியா. அது அரசு சாட்சி குற்றமேற்ற சாட்சின்னு சொல்லாம தவிர அப்படின்னா என்ன விளக்கம், அதை பற்றி என்ன இதெல்லாம் சரியா வரல. அனுபவம் உள்ள ஒரு தோழராக கூட அதில் சொல்லியிருக்கணும். அது சமமாக ஒரு கிளாஸ் எடுத்துருக்கணும், தெரியல. அப்போ உள்ள போன ஒருபாடு வந்து எங்க அப்ரூவர் சொல்கிறாங்க அப்படி என்ன ஆகும் இதெல்லாம் இந்த காவலர்கிட்ட கேட்டால் ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த வார்டன்லாம் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருச்சி சிறையில் எனக்கு ஏப்ரல் மாதம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 3 நாள் கழிச்சு இப்போ ஜட்டியோட தான் நான் கிடந்தேன். அதுக்கு முன்னாடி என்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட்டு கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு என்ன நிப்பாட்டிடுறாங்க. அப்போ உள்ளே போய்டுறோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய போன உடனே பார்த்தீங்கன்னா நீ யார் தமிழரசனாடா அடிச்சேன்னா ஒட்டிடும் ஆய்வுன்னு மிரட்டுறாங்க நம்ம சிறையில். ஆமாம், அது அங்கே வந்து 20 அறைன்னு சொல்கிறது, அது புலிக்கூண்டு. பார்த்தோன்னா ஜெயிலுக்குள்ளே ஜெயில். அது அப்படிப்பட்ட ஒரு இடம். காம்பவுண்டு அது உள்ள ஜெயிலுக்குள்ளேயே அது அதுக்குள்ளே அது ஒரு இடம். அங்கே பார்த்தா ஜட்டியோட தான் உள்ள கிடப்போம். வந்து ஜட்டி கூட இல்லை, இந்த ஒரு மாதிரி ஒரு சட்டை தண்டனை கொடுத்தாங்க, ட்ரௌசர். அது எங்களுக்கு பெருசாக இருக்கும். அதை அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு சட்டையோட ஒரு இவ்வளோ சட்டை இருக்கும். மேல் சட்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. உணவு கொடுப்பாங்க, அப்படியே அந்த ஒரு தட்டில் கொடுப்பாங்க. அதை உள்ளே அங்கே அந்த இதுக்குள்ளேயே தான் சாப்பிட்டுக்கணும். ஏதாவது கழிவறை போனோம்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டே போவாங்க. போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டே வருவாங்க சங்கிலி போட்டு. அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க, ஹேண்ட் கேப்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் யூரின்லாம் போனோம்னா உள்ளே தான் அது அப்படி தான் கிடக்கணும். கொசு கடி அதெல்லாம் அதை பற்றிலாம் அங்கே பார்க்க முடியாது, கீழே தான் படுத்து கிடக்கணும். அந்த இதெல்லாம் தாறு போட்ட சிமெண்ட் இதெல்லாம் அதில் தான் படுத்துக்கணும். பயங்கர ஹீட்டு, அதில் தான் உள்ளே கிடக்கணும். இப்படி தான் கிடந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது மாறிச்சுன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் தமிழரசன் கைதாகியிருந்தாரு? இல்லை, அவங்களாம் வெளில இருக்காங்க, நல்லா தலைமறைவாக இருக்காங்க. தமிழரசன், மற்ற தர்மலிங்கம், சுந்தரம் எல்லாருமே தலைமறைவாக தான் இருக்காங்க. அப்போ இந்த 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 இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கொல்லிமலையில் நடந்தது இல்லை, அதில் சுந்தரம் வெளியே போயிடுறாரு. சுந்தரம் சுயநிர்ணய உரிமை வைக்கிறாரு. அப்போ அவர் தண்டனை ஏற்றுக்கல. சுயநிர்ணயம் பிரிஞ்சு போகக்கூடிய சுயநிர்ணயம். தமிழரசன் தனிநாடு வச்சுட்டாரு. அப்போ அவர் சுயநிர்ணய உரிமை வச்சுட்டு அவர் கட்சி விட்டு தனியாவே இருக்காரு. அப்போ அவர் தமிழரசன் அப்போ சொன்னாரு, நீங்க உங்க கருத்தை முன்வைங்க, கட்சி விட்டு வெளியே போகணும். உள்ள இருந்து நீங்க வென்றெடுங்க. ஒருவேளை உங்க கருத்து வலுவான கருத்தா இருந்ததுன்னா உங்க கருத்தை நாங்க ஏத்துக்கிற மாதிரி வந்தாலும் வரட்டும், அல்லது ஒருவேளை எங்க கருத்து கூடுதல் பலம் பெற்றதுன்னா நீங்க எங்க பக்கம் வந்துருங்க, கருத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இல்ல அவர் அதெல்லாம் அப்ப புலவரும் போயிட்டாரு, இவரும் போயிட்டாரு. இந்த அரியலூர் சம்பவத்துக்கு உட்பட இந்த பொன்பரிப்பு ராஜேந்திரன் சொன்னல, அவரும் வெளியே போயிட்டாரு, அவரும் கட்சியில இல்லை. இந்த சூழ்நிலையில நாங்களும் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். எனக்கு வந்து இந்த செப்டம்பர் 1 அவர் தோழர் அந்த பொன்பரிப்பி வங்கி கொள்ளை நடக்கும். ஆமா, அதுல அவங்க இறந்துடுறாரு. ஓஹோ, அப்ப நீங்க சிறைக்கு போனதுல இருந்து அவரை நீங்க சந்திக்கவே இல்லை? இல்ல, தகவல் தொடர்பு எதுவும் உங்களுக்கு இல்ல. நாங்க வந்து கோர்ட்டுக்குலாம் வருவோம், போவோம் பெரம்பலூருக்கு. ஆனா அவங்க வரல. அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அவங்க தலைமை. ஆனா அப்பா, எங்க அப்பா வாழ்ந்து என்ன பார்க்க போவாரு. அப்போ வழக்கு நடத்துறதுக்கு மயிலாடுதுறை ராமதாஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்தது. மயிலாடுதுறை ராமதாஸ் வந்து தோழரோட தொடர்புல இருந்தார். வழக்கறிஞர் ராமதாஸ் அவர் தொடர்புல இருந்தாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அப்போ தர்மலிங்கம் பார்த்துருக்காரு. அப்பாரை பார்த்து தோழரை விளைவில் வெளியெடுத்துருவோம்
நாங்கள் சில சம்பவங்கள் நாங்கள் சில இது போகுது, அப்போ குடும்ப பிரச்சனையும் கூட சரி பண்ணிக்குவோம், பாப்பாவெல்லாம் நல்லபடியாக இருக்க சொல்லு. ஏன்னா அப்போ பையன் வயிற்றில் இருக்கிறான். அப்போ அவனை வந்து நாங்கள் நல்லபடியாக பிரசவம்லாம் பாருங்கள், தைரியமாக இருங்க, நாங்கள் தோழருக்கு நலமாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி தோழர்கள் சொன்னாங்க, தர்மலிங்கம் பார்த்தாரு, தைரியமாக இருக்க சொன்னார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு நான் உள்ளதாக இருக்கேன். செப்டம்பர் இவங்க 1 பார்த்தா தமிழரசோட இறப்பு செய்தி வருது. எப்படி உங்களுக்கு அந்த செய்தி? நீங்கள் சிறையில் தான் இருக்கோம். தெரியுது. சிறையில் வந்து ஒரு காலையில் நடந்திருக்க மாட்டேன் சம்பவம். அப்போ எங்களுக்கு ஒரு 10-11 மணி 12-1 மணி மதிய சாப்பாட்டு நேரம்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் வந்து சிறை காவலர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பெரிய பொன்பரப்பில் ஒரு பெரிய இது நடந்து அங்கே உங்கள் தோழர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிடல, இரவு சாப்பாடு சாப்பிடல, ரொம்ப அப்படியே ஏன்னா பெரிய இடி விழுந்த மாதிரி தலையில் எங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் உண்ணாவிரத மாதிரியே சாப்பிடல, 2-3 நாள் சாப்பிடாதே அப்படியே கிடக்குறோம். உங்கள் கூட யாராக இருந்தாங்க? இப்போ எங்கள் கூட 6 பேர் நாங்கள் மொத்தம் இருந்தோம். நான், தென்தமிழன், கருணாகரன், பிச்சைப்பிள்ளை, ராமசாமி, சரவணன் அப்படின்னு 6 பேர் இருந்தோம். அந்த 6 பேர்த்தில் சரவணன் தான் அப்ரூவராக ஆக்கிவிட்டாங்க. இந்த தகவல் சொல்கிறார் இருந்தாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த சரவணன். அடுத்தது கண்டக்டராக இருந்தார் ராமசாமி, அவர் அப்புறம் விடுதலை ஆகிட்டார். அந்த பிச்சைப்பிள்ளையும் விடுதலை ஆகிட்டார். 3 பேருக்கு அதில் எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் முதல்ல அதில் அந்த வழக்கில் தென்தமிழன், நீங்கள், தென்தமிழன், கருணாகரன், நான் 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை திருச்சி செஷன்ஸ் கோர்ட். அது 87 சம்பவம். 88 அந்த தூக்கு தண்டனை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பொன்பரப்பி சம்பவம் நடந்த உடனே ஒரு மாதிரி வெக்ஸில் இருந்தோம். இப்படி போய் பலியாயிட்டாங்க, அதில் இப்படி போயிருக்கக்கூடாது, தலைவராக இப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அப்புறம் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது சம்பவம் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு 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 கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி யார் இருக்கா, அமைப்பு யாரு? ஏன்னா சுந்தரமும் தான் வெளியே போயிட்டாரு, கட்சி இல்லை, புலவரும் கட்சி இல்லை. அப்போ கட்சின்னு சொல்லி இருந்தது நம்ம தமிழரசன் கூட. நாம உள்ள இருக்கோம், தென்தமிழனும் கருணாகரனும் உள்ள இருக்காரு. இதெல்லாம் நான் முன்னணி தோழர்கள். வேற முன்னணி தோழர்களாக பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் தலைமையேற்று நடத்துகிற அளவுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் காலகட்டம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வருவோம் போவோம். அப்புறம் எனக்கு 1ஆம் தேதிங்களா, செப்டம்பர் 1 இறந்த செய்தி. பையன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி பிறந்துறான். 18 நாள் கழிச்சு இவங்க இறக்குறாங்க. ஆமா, பிறந்த செய்தியெல்லாம் அவங்க தெரியுது அவங்களுக்கு. அப்போ கூட பேர்லாம் வைக்கிறதுக்குலாம் நாங்கள் புரட்சி மணின்னு வைக்கிறது, கண்ணாமணின்னு வைக்கிறது. கண்ணாமணின்னா இப்போ தருமபுரி நக்சல்பாரி அமைப்பு நடத்தின தோழர் அவர் பேர் வைக்கிறீங்க வைங்க அப்படிங்கிறேன் உள்ள இருந்துக்கிட்டே. அப்புறம் வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, பிரபாகரன் பேரை வச்சிடறாங்க. இப்போ ஈழத்தமிழர் தலைவராக இருந்தார் இல்லையா, பிரபாகரன் பேரை வைக்கிறாங்க. என் பையன் பேர் பிரபாகரன் தான். எனக்கு அப்போ பிறந்துட்டான். 18 நாள் கழிச்சு இவங்க இறந்துடுறாங்க. அதுக்கு முற்பாடு நான் என் பையனும் பார்க்கல. இப்போ ஏன்னா ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு நான் பார்த்து. அதுக்கு பிற்பாடு தான் என்னை தூக்கிட்டு வராங்க. அப்புறம் நான் கோர்ட்டில் பார்க்குறேன், குழந்தையெல்லாம் பார்க்குறேன். 3 மாதம் கழிச்சு தான் பார்க்குறேன். தமிழரசன் வந்துட்டு 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, காவல்துறையரே வந்து உளவுத்துறையாக சேர்ந்து சிவிலில் வந்து மக்களை சேர்ந்து அடித்து தான் கொண்டாங்க அப்படின்னு. இல்லை அது வந்து முழுக்க தெரியாமல் நடந்து மக்களே அடித்து தான் கொண்டாங்க அப்படின்றது. உங்களுக்கு என்ன தகவல் உங்கள் ஆய்வில் நீங்கள்? எனக்கு வந்து நான் உள்ளே இருக்கும்போதே நிறைய தகவல்கள் வந்தது, செய்திகள் வந்தது. சில பேர் வருவாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் எங்கள் உறவினர், தென்தமிழனுடைய உறவினர்கள், கருணாகரனுக்கான அவங்க உறவினர்கள்லாம் வருவாங்க இல்லையா. அப்போ இந்த தகவல்கள்லாம் சேகரிக்கிறோம். வெளியிலேருந்து எங்களுக்கு சில தொடர்புகளும் இருந்தது. அப்போ உள்ளே இருக்கும் போதே சில தொடர்புகள் வரும்போது அந்த செய்திகள்லேருந்து வந்தது என்னென்னா, பொதுவாக வந்து எப்படின்னா, தோழர் வந்து தகவல்கள் சேகரிக்கும் பொழுது சில பேரை நம்பிடுவார். அந்த அடிப்படையில் சில பேர்கிட்ட கேட்குறாரு. அதில் என்னென்னா, பண நடவடிக்கைகளுக்கு தனிநபர் வேண்டான்னு முடிவெடுத்து அரசு பணத்தை எடுக்கணும் போது வங்கி அப்படிங்கும்போது எடுக்கிறாங்க. அதில் வங்கின்னா எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது 2-3 இடங்கள் அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. அதில் நமக்கு சாதகமாக இருக்கிறது பொன்பரப்பின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு.
அப்போ அந்த பொன்பரப்பி சம்பவங்களை பற்றி விசாரித்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா அது குறிப்பாக ஜெய்சங்கர்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவர் கூட திரும்ப பின்னாடி வந்த இளைஞர்களை அவரை வந்து கூட அனிலேட் பண்ணிட்டாங்க. அவர் இறந்துட்டாரு. அவரு தான் பண்ணிடுறாங்க. அவரு தான் வந்து இந்த தகவலை வந்து காவல்துறைக்கு சொன்னதா. அவரு சொன்னதன் அடிப்படையில தான் காவல்துறை எப்படின்னா முன்கூட்டியே பொன்பரப்பில சிவில் அங்க இருக்காங்க, காவல்துறை அங்க இருக்கு. அந்த அடிப்படையில ஆனா இன்னைக்கு தான் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கு, இருக்கு, இருக்காங்க. ஆமா, இந்த 3 இடங்கள்ல இந்த இடம் தான் அவங்க வந்து அவங்க திட்டமிட்டது அப்படிங்கிற மாதிரி செய்தி. அப்படின்னா ஒண்ணு வந்து பொன்பரப்பி, இன்னொன்னு மேலமாத்தூர், இன்னொன்னு லப்பைக்குடிக்காடு. இந்த 3 இடம்னு ஒரு சொல்லப்பட்டது. அதுல எது சேஃப் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தது பொன்பரப்பி. பொன்பரப்பி வந்து அவங்க அம்மா ஊரு, இன்னும் சொல்ல போனா தமிழரசனுடைய சொந்த தாய் ஊரு, தாய் மாமா எல்லாம் உள்ள ஊரு தான். ஆனா இவரை யாருன்னு பெருசா தெரியாது. ஆனாலும் கூட அந்த பகுதி முழுக்கவே தமிழரசனுக்கு சொன்னா ஒரு பெரிய ஆதரவு உள்ள பகுதி தான் தமிழரசன். நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஆமா, நிறைய மக்களுக்கான பிரச்சனையை எடுக்கக்கூடியவர். அதனால மக்கள் யாரும் வந்து இப்ப நான் இருக்கேன் அந்த ஏரியாவில் வந்து நான் நக்சல்பாரின்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒருத்தர் கூட வந்து என்ன வந்து இவரு போலீஸ்ல சொல்லலையே. எங்க ஏரியா முழுக்க என்ன யாருன்னு தெரியும். ஆனா போலீஸ் உங்களை காட்டி கொடுக்க யாரும் சொன்னது கிடையாது. வரல. நான் நக்சல்பாரின்னு தெரியும், ஆனாலும் சொல்லல. நான் ஆயுதம் தான் இங்க போராளின்னு தெரியும், ஆனாலும் சொல்லல. இல்ல. அப்ப அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னா தமிழரசனுக்கு இதை விட 2 மடங்குல இருந்திருப்பாங்க. 2 மடங்குல 10 மடங்கு கூட இருக்கும். அப்ப அவரு நாங்க தான் பாட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை நானும் தமிழரசனும் திட்டக்குடியில சைக்கிள்ல போறோம். தொடருது போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி நான் என்ன மூஞ்சில எழுதியா விட்டுருக்கேன். அதாவது யார் என்ன யாரு பார்த்து தெரியும், வாங்க அப்படி 2 பேரும் போவோம். பல இடங்களுக்கு, ஸ்கூலுக்கு, அங்க இங்க எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போவேன். அப்ப உட்காந்து பேசுவார். இவர் தான் தமிழரசனா இருக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம கௌதமா இருக்காரு, கௌதமனுடைய அப்பா வடமலைன்னு சொல்லுங்கள, அவருக்கு வீட்லயே நாங்க 2-3 தடவை போய் பேசுவோம். அவர் நைஸா எனக்கு தமிழரசனை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. தொடர் அவரு சொல்றேன், பாக்குறேன், வாய்ப்பு இருக்கும்போது சொல்றேன் தொடர் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. சொல்லுவாரு, அவரும் சொல்றாரு, நானும் சொல்லுவேன் கூட இருந்துகிட்டேன். இல்ல நாங்க தான் சாப்பிடுவோம், நானும் தான் இருப்பீங்க, 2 பேரும் மாறி மாறி சொல்லுவீங்க. சொல்லுங்க. அவரு வரப்பு சொல்றேன், இவர் பேர அப்ப நான் முருகேசன் சொல்றது இவரு. ஆனா இவருக்கு பேர்ல அவருக்கு சந்தேகம், அதுக்காகவே இவர் கேட்கறது. ஒருவேளை இவரு தமிழரசனா இருப்போரோன்னு நினைச்சுக்கிட்டு தமிழரசன் நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. வாய்ப்பு இருக்கும்போது சொல்றேன் தொடர் அப்படிங்கிறது. ஆனா அங்கேயே 10 தடவை போயிருப்பான் அந்த வீட்டுக்கு, கௌதம் வீட்டுக்கு போயிருப்பான். அங்கதான் படுத்திருப்போம், சாப்பிட்டு இருப்பான். ஆனா இவர் தான் தமிழரசன் யாருக்கும் தெரியாது. எங்க ஊர்ல தமிழரசனாவே தெரியும், தமிழரசன் இவர் தானே தெரியும், சின்ன பதம் அது கொண்டு தெரியும். ஆனா ஒருத்தரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க, சொன்னது கிடையாது. நாங்க தான் வந்து ஒரு பெரிய ஆயுதம் தாங்கி அமைப்புன்னு தெரியும், எல்லா வீட்லயும் சாப்பிடுவாங்க தோழர்கள்லாம். ஆனா யாரும் இவங்க மக்களுக்கானவங்க அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. ஏரியா முழுக்கவே எல்லா ஸ்கூலுக்கும் போயிருப்போம், பல இடங்கள்ல தோழர்களுக்கு தெரியும், யாரும் ஒருத்தர் இது வரைக்கும் சொன்னது இல்லை. ஆமா, அப்படி இருக்கப்ப அந்த பொன்பரப்பி வங்கி கொள்ளையில இப்படி தவறு நடந்திருக்கு. அப்ப என்னன்னா காவல்துறை திட்டமிட்டு அங்க இருந்து இருக்கு. அப்ப இவங்க வந்து போயிருக்காங்க. போனவங்க வந்து வாகனம் எடுக்காத போயிருக்காங்க. அதுல அவங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து சைக்கிள்ல போயிடுற மாதிரி ஆயிட்டு. அப்பதான் வந்து என்ன போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கு ஒருபாடு இவங்க அலர்ட் ஆயிடுறாங்க, திருடன் சொல்லி. அன்னைக்கு இன்னொரு விஷயம் தோழர் வந்து கவனத்தில் எடுத்துக்கலங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா அன்னைக்கு சந்தை அன்னைக்கு வந்து மக்கள் இயல்பா கூடுவாங்க. உங்களுக்கு 2 விஷயம், திருடன்னா உடனே கூடிடுவாங்க மக்கள் எல்லாருமே. ஆமா. அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, அப்பதான் அலர்ட் ஆகி திருடன் அந்த பிரச்சாரத்தை பண்றாங்க. அப்ப மக்கள் ஒண்ணா வராங்க, அடிக்கிறாங்க. அதுல இவர் சொல்லியிருக்காரு. இவங்க இன்னொன்று விஷயம், இவர் திருப்பி தாக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாருங்க. நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். ஏன்னா அரியலூர்ல கெட்ட பேர் வந்துருச்சு இல்லைங்களா, இது மாதிரி ஒரு தப்பு திரும்ப மக்களோட இறக்குற மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. மக்கள் கொல்லக்கூடாது, மக்கள் எந்த வகையிலையும் உயிரிழப்பு வந்துடக்கூடாது, மக்களுக்கு எதிரானவர்கள் நம்ம பிரச்சாரம் ஆயிடும் அப்படிங்கறத தோழர் தெளிவா இருந்ததுனால அங்க வந்து மக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து மெஷின் கன் வச்சிருந்தாங்க. ஸ்டென் மெஷின் கன் இவங்கள்ட்ட இருக்கு, கை துப்பாக்கிகள் இருக்கு, கை எரிகுண்டுகள் இருக்கு. எரிகுண்டுன்னா சும்மா சாதாரண மிலிட்ரி குண்டு மாதிரியே கையெறி குண்டுகள் இருக்கு. அதெல்லாம் பெரிய வலுவானது. நீங்க ஒரு இதை அடிச்சுன்னா அதை வீசினதாகவும் சுட்டதாகவும் வந்துட்டு புத்தகத்தை பதிவு செய்திருக்கிறாரு தோழர். அது அவங்க நேரடியா வீசல, அவங்க அதெல்லாம் அவங்க வீசல.
அவங்க வீசியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு உயிர் சேதமாயிருக்கும். அவங்க வீசக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம வந்து வானத்தை நோக்கி தான் சுட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் வீசலை. எங்களுக்கு இப்பெல்லாம் தகவல் கிடைச்சிது. அவரு ஏன்னா சுடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு. அதனால என்ன பண்றாங்க, இவங்க அடிக்கும் பொழுது கீழே விழுந்துடுறாங்க. ஒருத்தர் கல் விழுந்துரு. அதில் தோழர் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, தமிழரசன் மட்டும் கொஞ்சம் ஒரு 60 அடி 80 அடி போனதா சொல்றாங்க. சுற்றுவேன்னு சொல்லிட்டு போறதா சொல்றாங்க. இதுக்கு மேற்கொண்டு ஒரு தப்பிச்சிட்டாருன்னு வம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சைலன்சர் மிஷின் கண்ணால சுட்டதா தகவல் இருக்கு. அதே மாதிரி அன்பழகனையும் பழனிவேலையும் உயிரோட பிடிச்சிட்டாங்க. அவரை ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் வச்சுதான் கொண்டு இருக்காங்க. அடிச்சுதான் வண்டியில ஏற்றிருக்காங்க, மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அங்கதான் அவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்தி எங்களுக்கு கிடைக்குது. அப்ப என்னன்னா காவல்துறை தான் திட்டமிட்டு ஒரு ரகசியமா இருந்து மக்கள்கிற போர்வையில மக்களை தூண்டிவிட்டு தோழர்களை அடிச்சு கொண்டாங்க அப்படிங்கறதுதான் தகவல். இதுக்காக நம்ம சங்கரசுப்பு வழக்கறிஞர் கூட எங்க வழக்கு அவர் தான் நடத்தினது. அப்ப அந்த சங்கரசுப்பு வழக்கறிஞர் இதற்கு சம்பந்தமா ஒரு வழக்கு நம்ம போடணும். புலவர் கலிவூர்மலை கேட்டுக்காரு, இது வந்து என்னதான் இருந்தாலும் எப்படி கொல்லலாம் அப்படிங்கறத வந்து ஒரு வழக்கு போடணும்னே சொல்லி சொன்னார். இப்ப அந்த மாதிரி வந்து இது வந்து மக்கள் சம்பவத்துக்கு பிறகு புலவர் கலியபெருமாளுடைய மனநிலை என்னவா இருந்தது? கலியபெருமாள் கேள்விப்பட்டது, சந்திச்சது, இதோ வகையில உங்களுக்கு தகவல் வந்து அவரு 2-3 விஷயம் என்னன்னா, அவர் வெளியில போயிட்டாருங்களா, அதுக்கு ஒரு படு புலவரோட எனக்கு நல்ல, ஏன்னா புலவர் தலைமையில தான் எனக்கு திருமணமே நடந்தது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து அவரோட எங்களுக்குலாம் ஒரு நல்ல இணக்கம் இல்லை. ஏன்னா தோழர் பொதுவாக நம்ம எப்படின்னா ஒரு கட்சி விட்டு வெளியே போனவர் விட்டு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை வரும். அப்போ அதே மாதிரி தான் அவர் இவரும் சுந்தரமும் அதே மாதிரி, அப்புறம் அந்த பொன்பரிப்பு ராஜேந்திரனும். அப்போ புலவர் வந்து இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து இது பண்ணியிருக்கலாம் போகலாம், ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அதுக்கு காரணம் நம்ம சொல்ற பேச்சு கேட்கல, நம்ம சொல்ற விஷயங்களை அவங்க அணுகலை, அதனால ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் கூட அவருக்கு மன ரீதியான ஒரு இது இருந்தது. எப்படி இருந்தாலும் வந்து அது எப்படி இருந்தாலும் தோழர், நீங்க இன்னைக்கும் கூட நான் இருக்கேன்னா இன்னைக்கும் கூட தோழர் அந்த இதுல தொடர்புள்ளவங்க என்ன ஒரு மானசீகமா தான் பார்ப்பாங்க. நான் என்ன கட்சியில இருக்கேன், இவத்து இருக்கேன், அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அவரெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காகவும் அல்லது ஈழத்தமிழர் மக்கள் விடுதலைக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒருத்தவங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்ப பொன்பரிப்பு சம்பவம் இப்படித்தான் நாங்க கேள்விப்படுறோம். மக்கள் போய் தெரியாத கொண்டு விட்டாங்க அப்படி இல்லை, மக்கள் தூண்டி விடப்பட்டார்கள். ஆமா, மக்களுக்கு தெரியல தூண்டி விடப்பட்டாங்க. இந்த முடிவுக்கு தான் நீங்க வரீங்க. இப்படித்தான் நாங்க வரோம். சரி, நம்ம இதோட இந்த இதை முடிச்சு போவோம். இன்னும் நீங்க நிறைய அனுபவங்கள் தோழர் தமிழரசன் அவரோட பழகுனது. அடுத்தது ஒரு வெளிப்படை அரசியலுக்காக வந்து விடுதலை சிறுத்தைகள் அன்னைக்கு வந்து டிபிஐ அதுல இருந்தது, தோழர் திருமாவளவனுடைய அந்த பயணம், அதுக்கு பிறகு நடந்த பல போராட்டங்கள். அடுத்தது இந்த அரியலூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு இந்த வழக்கு என்னாச்சு, உங்களுக்கு மரண தண்டனை எப்படி வந்து ரத்தா, இன்னைக்கு எப்படி ஒரு சக மனிதராக எதிரில் இருக்கிறீங்க, அதனுடைய போராட்டம், இதெல்லாம் நம்ம விரிவா பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம். மகேஷ், ஆதி தமிழர் பொது உடைமை கட்சின்னு கூட வைக்கணும்னு அளவுக்கு நான் போவேன் அப்படிங்கிறாரு தமிழரசன். அந்த அளவுக்கு வந்து பட்டியல் சமுதாயத்தின் விடுதலையில இருந்து தான் தமிழ் தேசிய விடுதலை பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டில் அவருக்கு மட்டும்தான் முதல்ல இருந்தது. மற்றவங்க எல்லாம் அது மேலோட்டம், சாதிங்கிறது ஒரு மேலோட்டமானது, அது வந்து வர்க்க விடுதலைக்கு இப்போதைக்கு எடுத்தோம்னா அது குந்தகம் விளைவிக்கும், இப்படிதான் எல்லா கம்யூனிஸ்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு கம்யூனிஸ்டா இருந்து சாதி ஒழிப்பு என்கின்ற வார்த்தையை சொல்லி சாதி ஒழிப்பு அரசியல் ஆதி தமிழர் விடுதலையே மீதி தமிழினத்தின் விடுதலை அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்ச முதல் நபர் தமிழரசன் தான். அதுல நான் அடிச்சு சொல்ல முடியுங்களா, ஏன்னா நான் கூட இருந்து அனுபவப்பட்டிருக்கோம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.